ஹலோ வணக்கம். புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கிராஜுவேட்டி அகவிலைப்படி மற்றும் சில படிகள் உயர்த்தப்பட்டு உள்ளன. கடந்த மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை 46%இலிருந்து 50% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 46%இலிருந்து 50% உயரும். இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு 28,046.16 கோடி செலவு ஏற்படும் எனவும் இதன் மூலம் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். 46% அகவிலைப்படி 50% வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இந்த அகவிலைப்படி உயர்வு தொகை அந்த மாதமே வரவு வைக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கிராஜுவேட்டி அகவிலைப்படி மற்றும் சில படிகள் உயர்த்தப்பட்டு உள்ளன. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 46%இலிருந்து 50% உயரும் எனவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஓய்வூதியம், பயணப்படி ஆகியவை உயர்த்தப்பட்டு உள்ளது. மேலும் இறப்பு கிராஜுவிட்டி உயர்த்தப்பட்டு உள்ளது. இவையெல்லாம் 25 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. வீட்டு வாடகைப்படி 30% உயர்த்தப்பட்டு உள்ளது. கீழ்நிலை பணியாளர்களுக்கு வீட்டு வாடகை படி ரூபாய் 2010% உயர்த்தப்பட்டு உள்ளது. அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை AICPI என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது. இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தால் அதன் சராசரியை வைத்து அகவிலைப்படியை உயர்வை கணக்கீடு செய்யப்படும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குறைந்து வந்த இந்த புள்ளிகள் தற்போது வேகமாக உயரத் தொடங்கி உள்ளன. இந்த குறியீடு ஜனவரியில் 132.8 என்ற அளவில் இருந்தது. அதன் பின் ஏற்ற இறக்கமாக புள்ளிகள் சென்று கொண்டே இருந்தன. அதாவது ஒரு புள்ளி ஏறுவது ஒரு புள்ளி இறங்குவது என்ற ஏற்ற இறக்கமாக இருந்தது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து புள்ளிகள் மீண்டும் வேகமாக உயரத் தொடங்கின. இதை அடிப்படையாக வைத்து தற்போது புதுச்சேரியில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு உள்ளது. இவை முறையே 27%, 18%, 9% ஆகும். இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவிற்கும் தலா 3% உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அகவிலைப்படி 50% தொட்டால் மட்டுமே HRA உயர்த்தப்படும். இந்த முறை தேர்தலை மனதில் வைத்து அகவிலைப்படி 50% உயர்த்தப்படும் என்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு TA உயர்வு 4% வரை இருக்கும் எனவும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 46% உள்ளன. TA 50% ஆக வாய்ப்புள்ளது.